வேந்தர் வீட்டு கல்யாணம் நல்ல மாந்தர் போற்றும் வைபோகம் திருமணத்தில் வெல்கம் பேக். இது வைக்கிங் வழங்கும் வேந்தர் வீட்டு கல்யாணம் பவர்ட் பை அரசன் சோப். போன ரவுண்ட் பயங்கர ஹிலேரியஸா இருந்தது. இனிமே யாராவது எங்களை வந்து டீஸ் பண்ணீங்கன்னா உங்க வீட்ல போய் இந்த மாதிரி புடவை கட்டி விட்டு ரேம்ப் வாக் பண்ண வச்சு டைட்டில் கொடுங்க. ரொம்ப ஜாலியா இருந்தோம். இப்போ வந்து ரொம்ப டயர்ட் ஆகிற ஒரு ரொம்ப ஒரு பயங்கரமான உடம்புக்கு பயங்கரமா வேலை கொடுக்குற ஒரு ரவுண்டு. கொஞ்ச நாள் முன்னாடி இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அப்படி இப்படிலாம் ஓட வச்சோம். அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். நல்லா சாப்பிடணும், அதுதான் இந்த ரவுண்டு. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் மூணுமே அவங்களோட இலையில இருக்கும். எந்த கப்பல் ஃபுல்லா சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். கரெக்ட். அது அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்ல உனக்கு எதுவும் கிடையாது, எல்லாத்தையும் நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிடலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸ்பெஷலி இப்பெல்லாம் வந்து பெண்கள் தான் வந்து கச்சா முச்சான்னு அப்படியே வியந்து அப்படியே ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு அவங்க தான் நிறைய சாப்பிடுறாங்க அப்படின்னு நிறைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் வருது. ஓகேயா? ரெடியா? சாப்பிட்டு ரெடியா எல்லாரும்? சோ மை டியர் மக்களே, இங்கே பாருங்க. அப்படியே ஷாக் ஆயிராதீங்க. இது எல்லாமே இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிட்டு முடிக்கணும். தோசை இருக்கு, சாம்பார் இருக்கு, சட்னி இருக்கு, இங்க லேசா பொங்கல் இருக்கு, லஞ்ச் சாதம் இருக்கு, அப்படியே இந்த சைடு சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அண்ட் டின்னருக்கு, ஏன்னா யூஸ்வலா வந்து டின்னர் வந்து நம்ம லைட்டா தான் சாப்பிடணும் அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதனால லைட்டா பூரி, லேசா இங்க அப்படியே உருளைக்கிழங்கு, அப்படியே லேசா உப்புமா, இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். ஓகே, your time starts now. கல்யாண சமையல் சாதம், கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். அந்தார பஜ்ஜி அங்கே, துந்தார சொஜ்ஜி இங்கே, அந்தார பஜ்ஜி அங்கே, துந்தார சொஜ்ஜி இங்கே, சந்தோஷம் மீறி பொங்க இதுவே எனக்கு திங்க. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். புளியோதரையும் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு, புளியோதரையும் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு, பூரி கிழங்கு பாரு இதுவே எனக்கு ஜோறு. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஜோரான தேனி லட்டு, சுவையான சீனி புட்டு, ஜோரான தேனி லட்டு, சுவையான சீனி புட்டு, ஏராளமான தட்டு இனி இஷ்டம் போல வெட்டு. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். So basically நம்மளுடைய டான்சர் கப்பல், டூட் கப்பல் கச்சா முச்சான்னு சாப்பிட்டாங்க. பாதி வாழைப்பழம் மட்டும் விட்டாங்க. நீங்க of course ஊறுகாய் தொடல. அந்த half bananaல how are you feeling actually? இதெல்லாம் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்க, இந்த எக்ஸ்பிரஷன் அடி பாவி ஆழம் தெரியாம காலை விட்டனே அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் இது. ஓகே, இங்க பாருங்க. விட்டுருந்தா வெங்கடேஷ் வந்து ஓகே எல்லாம் சாப்பிட்டாச்சு அப்படின்னு ஒரு நக்கு நக்கியிருப்பாரு.
இதுலயே அவங்க முடிக்கும் போது நீங்க வந்து அது உங்களுக்கு கேட்டிருக்க முடியாது. நான் அவங்க மைக்ல சொல்ல, ஏய் ஐஸ்கிரீம் எனக்கு கொடுக்காம சாப்பிடுறேன்னு சொல்லி புடிங்க 2 பேரும் சாப்பிட்டு. எனக்கு வேணும் ஐஸ்கிரீம். வெங்கடேஷ் வந்து அவர்தான் எப்பவுமே as usual அவருடைய ஸ்டைல்ல வந்து இவ்வளவுதானா வேற எதுவும் இல்லையா அப்படின்னு உங்களை பத்தி தெரியாம நாங்க இந்த போட்டியை வந்து உங்களுக்கு ஆமா கொடுத்துட்டோம். பக்கத்து எல்லையில ஓட இருக்கிற ஜாங்கிரி எல்லாம் வேற ட்ரை பண்ணாங்க. ஆமா அங்க இருக்கே அந்த ஜாங்கிரி ஐ லைக் இட் அப்படின்னு கொஞ்சம் அப்படி தூரத்துல இருந்து அப்படி இந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா அது அப்படியே ஃபுல்லா புது ஏல மாதிரி இருக்கு. ஆனா வேர் இஸ் யுவர் பனானா? எப்படி சூப்பரா அது உள்ள போயிடுச்சு. வாங்க நின்னா அது ஒண்ணுதான் உருப்படியா வாயில போச்சு. இல்ல ஏன் வந்து உங்களால வந்து ஃபினிஷ் பண்ண முடியல? நீங்க தான் வந்து சாப்பாடு ராமனாச்சே. ஆக்சுவலாக நான் தான் சரியாக சாப்பிடல. அவங்க நல்லா சாப்பிட்டாங்க, அவங்க நிறைய சாப்பிட்டாங்க. நான் தான் நான் 2 சிப்ஸ் தான் சாப்பிட்டேன், வேறு எதுவும் அவ்வளோக்கா சாப்பிடல. பனானா சாப்பிட்டேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், வேறு எதுவுமே சாப்பிடல. எல்லா ஈஸியான விஷயத்தையும் ஏன் என்னாச்சு? நல்லா சாப்பிடுவேன் நான். ஆக்சுவலாக நல்லா சாப்பிடுவேன். அவங்க சாப்பிடவே தெரியாது, அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. நான் நல்லா 3 தடவை 4 தடவை வாங்கி சாப்பிடுவேன். அந்த மாதிரி அப்படி தான் சாப்பிடுவேன் நான். நீங்கள் அதிகமாக வாட்டர் வேறு குடிச்சிங்களா? அதனால தான் வந்து மேபி சரியா இறங்கலைன்னு நினைக்கிறேன். பட் நெவர்தலெஸ் இந்த ரவுண்டோடைய வின்னர் வந்து பயங்கர அழகா இலைய ஒரு பயங்கரமான வாஷிங்கே பண்ணி ரின் சோப்பெல்லாம் போட்டு அதை கொஞ்சம் அலசி இந்தாங்க டேக் இட் யுவர் இலை டேக் யூர் லீஃப் பேக் ஆஃப்கோர்ஸ் அப்படின்னு சொன்ன வெங்கடேஷும் குவைட்டா இருந்துன்னு முக்காவாசி சாதம் இவங்க தான் சாப்பிட்டாங்க. வெங்கடேஷ் அண்ட் சரண்யா தான் இந்த ரவுண்ட்ல வின்னர்ஸ். ஆனா இவங்க அழகா ஐடியா பண்ணி இவங்க லெஃப்ட்ல இருந்து கிளியர் பண்ணிட்டே வராங்க. அவங்க அந்த சைடுல இருந்து கிளியர் பண்ணிட்டே வந்து சென்டர்ல வந்து அப்படியே கை கொடுத்துட்டாங்க. ஏய் ஐ லவ் யூ இவங்க எல்லாரும் சாப்பிடுறத பார்த்து எனக்கே வந்து டயர்ட் ஆயிருச்சு. அவங்க எல்லாருக்கும் லஞ்ச் பிரேக் கொடுத்துட்டு நாம ஒரு பிரேக் எடுத்துப்போம். Of course. Please. We will see you on the other side of this break. This is Viking வழங்கும் வேந்தர் வீட்டு கல்யாணம் powered by RSN Soap. வேந்தர் வீட்டு கல்யாணம் நல்ல மாந்தர் போற்றும் வைபோகம்.